நம்ம யூடியூப் சேனலோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ இன்றைக்கி தான் போட போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் எங்கே போக போகிறேன் அப்படின்னா லட்டு வீட்டுக்கு போக போகிறேன். லட்டு யாருன்னா என்னோடய தங்கச்சி பொண்ணு. அவளுக்கு இந்த மந்த் வந்து 7th மந்த் ஆகுது. 7th மந்தோட பர்த்டே ஃபோட்டோ ஷூட் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் தங்கக்குஞ்சி யாருன்னா எங்கள் அக்கா பையன் 2 பேரும் இன்றைக்கி போக போகிறோம். இன்றைக்கி இந்த போகிற ட்ராவல், அங்கே போய் ஃபோட்டோ ஷூட், அது எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் வரிசையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நாங்கள் 2 பேரும் அப்புறம் ரெடியாகி கிளம்பி பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே போகிற வழியில் தான் காளிப்பட்டு கோவில் இருக்குங்கிறதுனால சாமி கும்பிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் எங்கள் நேரம் நட சாத்தியிருந்தனால சாமி கும்பிட முடியல. ஸோ வெளியே நின்று 2 பேரும் சாமியை கும்பிட்டு லட்டுவை பார்க்குறதுக்கு ஊருக்கு கிளம்பிட்டோம். லட்டுவை பார்க்க என்னோட அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுனால போய் பக்கத்து வீட்டில் இருந்த குழந்தைய அவ்வளோ ஆசையாக தூக்கிட்டு வந்தான். அவளும் என்னை வீடியோ காலில் தினம் பார்த்துட்டு நேரில் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டா. நிஜமாகவே இவன் வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் அவள் பார்த்தா. இவன் அவளை விடவே இல்லை. என்கிட்ட கொடுடா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் தரவே இல்லை. அவளும் அந்த ஷாக்லேயே பார்த்தா உண்மையாகவே வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருந்தா. இவன் வந்து மகிழ்மித்ரன். இவனை நாங்கள் பட்டுன்னு கூப்பிடுவோம். லட்டு பேர் வந்து ஹர்ஷிதா மித்ரா. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு செல்லக்குட்டி கிருத்திகேஷ், அவனை தங்க குஞ்சின்னு கூப்பிடுவோம். 2வது மகிழ்மித்ரன் பட்டு, 3வது வந்து ஹர்ஷிதா மித்ரா. ஹர்ஷிதா மித்ரா மேடம் இவங்க தான் லட்டு. இன்றைக்கி கண்டென்ட் இவங்க தான். ஹாய். அவளை கீழே இறக்கி விட்டால் போதும், உடனே ரவுண்டு தான். கீழே உட்காரவே மாட்டேங்கிறா. இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கா. வழக்கம் போல் இவனுங்க 2 பேர் சண்டை. இவனுங்க 2 பேர் சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க மேடம். பார்த்து முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்டா போங்கடா அப்படின்னு சொல்லி மேடம் கிளம்பிட்டாங்க ரவுண்ட் அடிக்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஏல மாமா அதை முடித்ததுக்கப்புறம் மேடமோட 7th மந்த் ஃபோட்டோ ஷூட்டுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருந்த ப்ராப்பர்ட்டி கண்ணில் பட்டுருச்சு மேடம் கண்ணில். அதை விடவே இல்லை மேடம். விரட்டி அதை கையில் எடுத்துகிட்டு நான் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டார் ப்ராப்பர்ட்டியை வச்சு சுற்றிக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தா. திருப்பி விட்டாலும் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி திரும்ப அதிலே சுற்றிக்கிட்டு இருந்து கடைசியில் மேடம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. மூஞ்ச பார்த்தா குளித்த மாதிரியா தெரியுது. கீழே இறக்கி விட்டால் போதும், மேடம் உருள ஆரம்பிச்சிட்றாங்க. உருண்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இதோ பாருங்கள் வித்தை காட்டுறேன் அப்படின்ட்டு எப்படிலாம் ட்ரை பண்ணுறாங்க. லாஸ்ட் மந்த் அவளால் திரும்பவே முடியல. இந்த மந்த்து பாடுறா நான் இப்படி திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பிக்கிட்டே இருக்கா. கழுத்து வலிக்குன்னு சொல்லி சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா. கேமராவை பார்த்து திரும்புவேன்னு திரும்பிகிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க அம்மா மேக்கப் போடுற அப்படின்னு சொல்லி குர்ரா குழந்தையன்னு பிடிங்கிட்டு போய் மேக்கப் போட்டு லட்டுவை. ஐயோ, இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த பாட்டு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆல்ரெடி மேடம் இந்த பாட்டை வச்சு ரீல்ஸ் வேறு பண்ணியிருக்காங்களா. அதனால் இந்த பாட்டு எங்கே ஓடினாலும் இது என்னோடய பாட்டு அப்படிங்கிற மாதிரி மேடம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்களே இந்த பாட்டை வச்சு ஓட்டிடுறோம். நாங்கள் எங்களுக்கு தேவையான வேலை முடிக்கணும் அப்படின்னா இந்த பாட்டை போட்டு விட்டுட்டு கேளு அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்டி ஃபோட்டோ ஷூட்டை நாங்கள் முடிச்சிட்டோம். பாருங்கள் அவளும் எப்படி பாட்டு கேட்டுட்ருக்கா. அடுத்தது இந்த ஒரு இந்த ஆடு சொல்லவே வேணாம். இந்த ஆடை இப்போ ரொம்ப பிடிச்சி போச்சு இவளுக்கு. அதனால் யார் குறுக்க வந்தாலும் தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி இவன் இந்த ஆடை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அதனால் நாங்களும் இந்த 2 ஆடு ஒரு பாட்டு இதை வச்சு ஓட்டிட்டோம். நாங்கள் எடுத்துருக்க ஃபோட்டோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இவளோட ஐடியை நான் மென்ஷன் பண்ணுறேன். இவளோட ஐடியை செக் பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக நாங்களும் ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நானும் கிருத்திகேஷும் கிளம்பிட்டோம். மேடம்கிட்ட டாட்டா பாய் சொல்லிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு டாட்டா சொல்ல சொன்னோம். டாட்டா பாய் see you உமா கொடுக்க சொன்னோம். உமாவும் கொடுத்தா லவ் யூ அதுவும் சொல்லி சொன்னான். இப்போ நாங்கள் கிளம்புறது பட்டுக்கு பிடிக்கல. அவன் உள்ளே உட்காந்து அவன் ஒரு சைடு அழுதுகிட்ருக்கான். அவன் வெளியே வாடானாலும் வரவும் கிடையாது. சரி ஓகே நாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம்.
கிளம்புற வழியில் மழை வேற பிடிச்சிருச்சு. சரி ஏதாவது ரீல்ஸ் கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். மழை வந்துருச்சுனால கிளம்பிட்டோம்.